ஹாய், இன்றைக்கி நம்ம நாவல் பழ ரசம் வைக்கலாம். இப்போ நாவல் பழ ரசத்துக்கு நாவல் பழ கொட்டைகளை நீக்கிட்டு சதையை எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி பழம், புளி இது வேக போடலாம். இப்போ நாவல் பழத்தை கொட்டையெல்லாம் நீக்கி எடுத்தாச்சு. தக்காளி வேக வச்சாச்சு. இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் தக்காளி பழத்தை. நாவல் பழத்தை கொட்டையை நீக்கின பழத்தை இதையே சேர்த்திடலாம். இதையே பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்தது நாம் மிளகு ஜீரகம் அரைக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, கருவேப்பிலை, குறுமிளகு, ஜீரகம், மல்லித்தூள், மஞ்சத்தூள். இப்போதான் இதையும் பொடியாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்தாச்சு. ஆயில் சேர்த்திக்கலாம். கடுகு சேர்த்திக்கலாம். மிளகாய் சேர்த்திக்கலாம். ஒரே ஒரு மிளகாய். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை. நம்ம அரைச்ச பொடிகளை சேர்த்திக்கலாம். நம்ம அரைச்ச தக்காளி, நவாப்பழத்தை சேர்த்திக்கலாம். இது கூட புளி கரைச்சல், பெருங்காய பொடி, உப்பு, தட்டி வச்ச பூண்டு, கொத்தமல்லி தழை. ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது போல் டிஃப்ரெண்ட்டான ரசம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும். நாவல் பழ ரசம் ரெடி. இது போல் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரசம் ரெடி.